ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரெகுலர் இட்லி தோசை மாவுக்கு தனியாக ஊற வச்சுருக்கேன். சிவப்பரிசி மாவும் தனியாக ஊற வச்சுருக்கேன். இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணிடுறேன். நேற்று கொடுத்துருந்த மீல் பிளானில் லஞ்சுக்கு முட்டை கிரேவி அப்படின்ட்டு போட்டிருந்திருப்பேன். அதான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இந்த மசாலுக்கு என்னென்ன சேர்த்து அரைக்கணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக மெஷர்மெண்ட்ஸோட கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துட்றேன். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு வதக்கிட்டு அரைச்சி வச்சுருக்கிறத உள்ளே சேர்த்து முட்டையும் நம்ம சேர்த்துக்க வேண்டியதாக ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. மட்டை அரிசியோட தான் இன்றைக்கி நான் சர்வ் பண்ணியிருந்தேன். முகிலுக்கு இன்றைக்கி ஸ்கூல் லீவ். அதனால் லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுற டேட்ஸ் பேன் கேக்கை இன்றைக்கி ஸ்நாக்ஸுக்கு செஞ்சு கொடுத்துட்டேன். டேட்ஸை தனியாக பாலில் போட்டு நல்லா பேஸ்ட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் அதே ஜாரில் ஜஸ்ட் ஒரு பல்ஸ் மட்டும் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே நம்ம சேனலில் டீட்டெயில் ரெசிபி இருக்குங்க. அந்த லிங்க் வேணும்னா இந்த ஷார்ட்ஸோட டைட்டிலுக்கு மேலே பாருங்கள். அப்படி இல்லைன்னா மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி விட்டுறேன். மேப்பிள் சிரப் தேவைப்படாது, இதுவே இனிப்பாக தான் இருக்கும். இருந்தாலும் மேலே லைட்டாக ட்ரிசில் பண்ணிட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?